ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். நீங்களும் 2025 ஜனவரி மாசம் திருமலைக்கு தரிசனம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 10ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் திருமலையில வைகுண்ட துவார தரிசனம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க போற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தரிசன டிக்கெட் இருந்தா மட்டும்தான் சாமி பார்க்க முடியும். லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட தரிசனம் சிறப்பாக அமையும். நம்ம சேனல் ஆகட்டும், நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆகட்டும், நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போங்க. வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதுக்கான லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன். இந்த தரிசன டிக்கெட் வாங்கினீங்கன்னா டெய்லியுமே நம்ம 300 ரூபா தரிசன டிக்கெட்ல சாமி தரிசனம் பார்க்கலாம். ஆன்லைன்ல என்னால் டிக்கெட் புக் பண்ண முடியல, ஜனவரிக்கு டிக்கெட் கிடைக்கல, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சில வேளை என்னால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோமம் நம்ம எத்தனை மணிக்கு போகணும், எப்படி அட்டன் பண்ணணும், எல்லா விஷயமுமே நம்ம ஏற்கனவே டீட்டெயிலான வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸோ ரீசெண்டாக ஹோமம் அட்டன் பண்ணோம். அதில் எந்த டைமுக்கு நம்ம ஆஃப்லைனில் போனால் டிக்கெட் கிடைக்கும், அதோட லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஹோமம் டிக்கெட் எந்த இடத்துல நமக்கு இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அலிபிரி நடைபாதை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கோசாலான்னு சொல்லிட்டு இருக்கு. அதுல தான் இந்த ஹோமம் நடக்குது. அந்த ஹோமம் நடக்கிற இடத்தோட ஃப்ரண்ட்ல தான் நமக்கு இந்த டிக்கெட் கொடுப்பாங்க. தனியா இதுக்குன்னு சொல்லிட்டு கவுண்டர் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல வெளியில வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அங்க இருக்கக்கூடிய கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டு ஆஃப்லைன்ல டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அதனால கவுண்டர் கிடையாது. முன்னாடி வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்லி மார்னிங் 2 மணிக்கெல்லாம் கூட அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டோக்கன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்களுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணி டோக்கன் கொடுக்குறாங்க. இதுவே நம்ம வீக் டேஸ்ல போறோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும். சில நேரங்களில் ஹோமம் நடந்துட்டு இருக்கும்போது கூட நிறைய பேர் ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்க்குறாங்க, அங்க ஹோமம் அட்டன் பண்றாங்க. ஏன்னா அலிப்பிரி நடைபாதை காலையில 4 மணிக்கு தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நைட்டு காலையில 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். அதனால நமக்கு 2 மணிக்கு போனாலும் நம்ம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். 4 மணில இருந்து அந்த ஹோமம் நடக்கிற இடத்துல நம்ம கியூல வெயிட் பண்றதுக்கு விஜிலன்ஸ் ஆபீசர்ஸ் அலோவ் பண்றாங்க. அதனால சீக்கிரமா போனீங்கனாலும் அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. 4 மணில இருந்து நம்ம அந்த ஹோமம் டிக்கெட் கொடுக்கக்கூடிய இடத்துல வெயிட் பண்ணலாம். ஆனா ஆக்சுவலா என்ன டைமுக்கு உங்களுக்கு இந்த டிக்கெட் ஆஃப்லைன்ல கொடுப்பாங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு தான் கொடுப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 50 பேருக்கு தான் இந்த டோக்கன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ஆனா 50 பேருக்கு தான் ஆஃப்லைன்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால முன்னாடியே நம்ம நின்னோம் அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். 8:30 மணிக்கு இந்த ஹோமம்கான ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ 8:30 மணிக்கு எல்லாமே ஆன்லைன்ல புக் பண்ணவங்களும் ரிப்போர்ட் ஆகுவாங்க. 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஹோமம் நடக்கும். கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட டிக்கெட் ஜெராக்ஸ்ல ஆகட்டும், உங்களோட ஆதார் கார்டுல ஆகட்டும், அந்த 2 ஜெராக்ஸ்லயுமே சீல் போட்டு சைன் வச்சு கொடுப்பாங்க. இதை எடுத்துக்கிட்டு நீங்க திருமலையில ஏடிசி சர்க்கிள் வழியா போனீங்கன்னா ஆஃப்லைன்ல அங்க போயிட்டு 2 பேருக்கான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டுக்கு 600 ரூபா கேஷா பே பண்ணிட்டு நம்ம தரிசன கியூல போயிட்டு சாமி பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட்டுக்கான ப்ரொசீஜர். அலிப்பிரி நடைபாதையில நமக்கு இந்த ஹோமம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த கோசாலாவில் நடக்குது. நம்ம முன்னாடியே போனோம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். ஏன்னா 4 மணிக்கு தான் நடைபாதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க கியூல முன்னாடி நின்றுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மணிக்கு கொடுக்கும்போது நம்ம முன்னாடியே டோக்கன் வாங்கிக்கலாம். சில வேளை நாங்கள் ஒரு 5 மணிக்கு தான் அந்த இடத்துல ரீச் ஆகிறோம், 6 மணிக்கு தான் ரீச் ஆகிறோம் அப்படின்னா நீங்க அப்போ போனீங்கன்னா கூட அங்கே இருக்கக்கூடிய லைன்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 50 பேத்துக்கு இந்த டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இது மேபி உங்களுக்கு இந்த வைகுண்ட துவார தரிசனம் டைம்ல டிக்கெட்ஸ் எதுவும் ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வீக்கெண்ட்ஸ்ல போனீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ சீக்கிரமா போறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும். வீக் டேஸா இருந்தா ஓரளவுக்கு நமக்கு 6 மணி 7 மணிக்கு போனா கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த அலிப்பிரி நடைபாதைக்கு பக்கத்துல தான் பூதேவி காம்ப்ளெக்ஸும் இருக்கு. இங்கேயும் நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டோக்கன்ஸ் விடிய காலையில 2 மணில இருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன்ஸும் நமக்கு லைன்ல சில பேர்லாம் நைட்டு 10-11 மணிக்கெல்லாம் கூட கியூல நின்று வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லா கவுண்டர்லயுமே வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் ரஷ் அதிகமாவே இருக்கு, ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நம்மளுமே எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும், அதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்றோம். வைகுண்ட ஏகாதசி டைம்லயும் எப்படி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, கிரௌட் எப்படி இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதையும் நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். செக் பண்ணி பாருங்க. அதுக்கு அடுத்தது டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான சில இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம்.
திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்ல ஜனவரி மாசத்துல என்னென்ன ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான பிரஸ் ரிலீஸ் டிடிடி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்லையுமே வைகுண்ட ஏகாதசிக்கான சொர்க்கவாசல் தரிசனம் இருக்கும். எனக்கு திருமலையில டிக்கெட் கிடைக்கல, ஆனா வந்து நாங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், ஆஃப்லைன்லயும் ட்ரை பண்ணி பாக்குறோம், சப்போஸ் டோக்கன் கிடைச்சதுன்னா பரவாயில்ல, இல்ல அப்படின்னா கீழ்த்திருப்பதியில இருக்க கோவில்ல வைகுண்ட ஏகாதசி தரிசனம் பார்க்கலாமா அப்படின்னா தாராளமா பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி இருக்கும். ஆனா இந்த கோவில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாட்களா ஓப்பன்ல இருக்காது. அதே மாதிரி ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு முக்கோட்டி துவாதசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அந்த மாசம் ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போறவங்க இந்த டேட்ஸ்ல போனீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வைகுண்ட ஏகாதசிக்கான அரேஞ்ச்மெண்ட்ல திருமலா கோவில் மட்டும் கிடையாது, மற்ற கோவில்கள்லையும் அந்த டிடிடியில் இருக்கக்கூடிய லோக்கல் டெம்பிள்ஸ்லயுமே அதுக்கான விரிவான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த கோவில்கள்ல இந்த வைகுண்ட துவார தரிசனத்துக்கான நிகழ்ச்சிகள் வந்து என்ன நடக்குது, என்னென்ன டைம் அப்படின்றதும் டிடிடி பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்காங்க. நந்தலூர் ஸ்ரீ சௌமியநாத சுவாமி திருக்கோயில வந்து வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அன்னமயா மாவட்டத்துல நந்தலூர் மண்டல மையத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில்ல ஜனவரி 10ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதோட ஒரு பகுதியா காலையில 5 மணில இருந்து உத்திர தரிசனமும் 8:30 மணிக்கு லட்ச துளசி தெளிவாடும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோவில்லையும் உங்களுக்கு டைமிங் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. யாராவது உங்களுக்கு திருமலால டிக்கெட் கிடைக்கல, மற்ற கோவில்களுக்கு போற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னா இந்த பிரஸ் ரிலீஸை நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா கோவில்கள்லையுமே இருக்கும், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது திருமலையில தரிசனம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, கூட்டம் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நேரடி சர்வ தரிசனம் ரொம்ப ரொம்ப நார்மலாக தாங்க இருக்கு. ஏன்னா சுமார் 8 மணி நேரம் தான் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 கம்பார்ட்மெண்ட்ல தான் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று 2025 ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கும் 69,630 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. க்ரௌட் அப்படின்றது ஆவரேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆகிருச்சு. பொங்கல் டைம்லயும் நமக்கு கூட்டம் இருக்குமா அப்படின்னா தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சாமி பார்க்க முடியும். அதனால 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எந்த அளவுக்கு டிக்கெட் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 40,000 அப்படின்ற கவுண்ட்ல தான் இந்த டைம் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 50,000 டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த 10 நாட்கள் ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த மாசம் வந்து ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாமே ஓபன் பண்ணுவாங்க. என்னென்ன டிக்கெட் ஓபன் ஆகுன்ற அப்டேட் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ டிக்கெட்லாம் நான் உங்களுக்கு புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிக அமௌண்ட் கேட்டாலோ இல்ல ரூம் புக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டாலோ நீங்களே முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணுங்க. தெரியாத நபர்களுக்கு அமௌண்ட் அனுப்பி உங்களோட காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி உங்களை யாராவது ஏமாத்திருந்தாலோ இல்ல அந்த மாதிரி விஷயங்களை நீங்க பார்த்தாலோ டிடியோட விஜிலன்ஸ்க்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருங்க. திருமலால ரூம் வந்து எடுக்கணும்னா கண்டிப்பாக தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தா தான் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். இதுவே ஆஃப்லைனில் போய் ரூம் எடுக்கிறீங்கன்னா நம்ம சிஆர் ஆஃபீஸில் மட்டும்தான் எடுக்க முடியும். மற்றபடி நம்ம டிடிடி இல்லாமல் மற்ற மடங்களில் ஸ்டே பண்ணணும்னா நேரில் போயிட்டு கேட்டு ட்ரை பண்ணலாம். ஆன்லைனில் நம்ம பே பண்ணி புக் பண்ணணும் அப்படின்னா கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் மட்டும் புக் பண்ணுங்க. மற்றபடி வேற யாரும் கேட்குறாங்க ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அமௌண்ட் அனுப்புனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட நம்பர் எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தையும் தரிசனம் போறவங்க, புதுசா தரிசனம் போறவங்க நோட் பண்ணுங்க. உங்களுக்கு திருமலால ரூம் கிடைக்கல, ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ்த்திருப்பதியில டிடிடியோட ரூமான விஷ்ணு நிவாசத்துல ட்ரை பண்ணலாம். அதை விட்டீங்க அப்படின்னா பிரைவேட் நிறைய லாட்ஜஸ் எல்லாம் கீழே நிறையவே இருக்கு, நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் வந்து நம்ம பார்த்து நமக்கு ஓகே அப்படின்னா பண்றது தான். அதுவுமே நேரில் போய் கூட நம்ம பண்ணிக்கலாம். அதனால தெரியாத நபர்கள் கிட்ட கொடுத்து புக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வைகுண்ட துவார தரிசனத்துக்குமே எல்லா டிக்கெட்டும் ஆன்லைன்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும்தான். அதனால நீங்க அதுவுமே யாரும் வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்காதீங்க. நீங்க டைரக்டா போக முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட். அடுத்து வரக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.